ஆமாம், டப்பிங் தேட்டரை நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே வந்திருக்கேன். அத்தை, நான் ஆப்ரேஷனுக்கு போகட்டுமா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நோக்கு ஒரு குறையும் வராது. உன்னை தூக்கி வளர்த்த வப்பானா? நானும் பார்த்துட்டே இருப்பேன், எப்படா 4 அடிக்க போகுது, டக்குன்னு அந்த கூகுள் மீட்டை ஆன் பண்ணி ஜாயின் பண்ணிடுவேன். சாரு கரெக்டாக வந்துடுவார், எல்லோரும் வணக்கம் குட் ஈவினிங் சொல்லி ஜாயின் பண்ணுவோம். ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆனால் கூட நமக்கு ஐயோ இன்னைக்கு கிளாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு போர் அடிக்கும். நதர்பை நண்பர்களே, நான் யாருன்னு தெரியலையா? நான் யாரு கேரக்டருக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த கேரக்டருக்கு யாரோ பேசிட்டு நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நடிப்பில் மட்டும் இல்லை, பாதி அந்த நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்ம கொடுக்குற டயலாக் டெலிவரி, அது இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். அது ரொம்ப முக்கியம்னு சார் சொல்லிகிட்டே இருப்பார். ரிட்டையர் ஆனப்புறமா சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இப்போது 71 இயர்ஸில் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்தது. அந்த இறைவன் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனால் என்னன்னு தோணிச்சு. சார் சொல்லுவார், நீங்கள் அழுதாக்கா அடுத்தவங்க அழணும், கேட்குறவங்க அழணும், சிரிச்சா சிரிக்கணும். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு அதுவாகவே வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நல்லா சொல்லி தருவார். நல்ல வேலை, நம்மளை துரத்திட்டு வந்த அந்த குண்டு ஆண்டிக்கிட்ட இருந்து குத்து மதிப்பாக தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். கிழிஞ்ச நோட்டு 3 கிலோமீட்டர் 100 மீட்டர் ஓடி வந்ததுக்கு கடைசியில் கிழிஞ்ச நோட்டு தான் கிடைச்சிருக்குது. என் பெயர் ஏஆர் ராமநாராயணன். நான் சென்னை தாம்பரம் அருகில் இருக்கும் மேடவாக்கத்திலிருந்து வருகிறேன். இந்த ரகரம்னா சிறப்பு ரகரம் எப்படி உச்சரிக்கணும் எல்லாம் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் ஃபண்டமெண்டலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காரு. மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம், இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உம்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டியதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படிப்பட்ட பொய்யுடம்பை போர்த்தி வர தூண்டியுள்ளது. கர்ணா, தேவேந்திரன், விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்ற சொல்லையே அறியாத இந்த மனிதரிடம் தெய்வம் தோன்றினாலே போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பீடித்திருக்கும் இச்சிறு உரையே கொடுக்கவா மறுத்து விடுவேன்? இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். கர்ணா, நீ தெய்வத்தினும் சிறந்தவன். ஆஹா, உடலை சேதித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததால் உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடமை நீ அடைவாயாக. தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, முதல்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களோட ஏஜுக்கு மீறி நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம திறமையும் நம்ம கற்றுக்க வேண்டியதுக்கும் வயசு இல்லை, எல்லை இல்லை அப்படின்றத உங்களை பார்த்து நான் இந்த வயசில் நான் கற்றுக்குறேங்க ஐயா. உங்களுக்கு இந்த டப்பிங் ஆசை எப்படிங்க ஐயா வந்தது? டப்பிங் ஆசை எனக்கு சிறு வயசுலேருந்தே ட்ராமாக்களில், ஸ்கூல் ட்ராமாக்களில் எங்கள் சிஸ்டர், முதல்ல சொல்ல எல்டர் சிஸ்டர் மாடியில் எங்கள் வீட்டில் தங்கியிருந்த மாடியில் ஒரு ட்ராமா ட்ரூப் இருந்தது. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கும் எங்கள் தங்கைக்கும் சின்ன சின்ன வேஷங்கள் கொடுத்து நடிக்க வச்சுருவாங்க. அதுலேருந்து ஒரு 7-8 வயசுலேருந்து அந்த ஆசை வந்தாச்சு. சரின்னு நான் பாட்டுக்கு படிப்புக்கு, காலேஜ் படிப்பு, அதுக்கப்புறமா ஆஃபீஸ் லைஃபு அப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆனப்புறமா சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இப்போது 71 இயர்ஸில் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்தது. அந்த இறைவன் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனால் என்னன்னு தோணிச்சு. சரின்னு சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாரோடது வந்தது. சாரோடது வந்த உடனே அதில் ஒரு தம்பி
பேசினாரு பாருங்க, அப்படியே தனுஷ் மாதிரியே பேசினாரு வடசென்னையில் வர. அது பார்த்த உடனே அங்கே இம்ப்ரெஸ் ஆனவன் தான். சரி, இதை எப்படியாவது நம்மளும் சார்கிட்ட கற்றுக்கிட்டு ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து சும்மா இருக்கிறதுக்கே ஏதோ ஒரு ஆக்டிவாக பண்ணலாம், 71 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல சொல்லி சார்கிட்ட கேட்டேன். அவரும் என்கரேஜ் பண்ணார். அப்படி வந்தது தாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆன்லைன் கிளாஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? சாரோட கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு? ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராவலிங் வந்து போகிறது அந்த கஷ்டம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டயத்தில் நம்ம சார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுல் ஃப்ரீடமும் சார் கொடுத்தாரு. 4 ஸ்லாட் கொடுத்தாரு. மார்னிங் அதாவது மதியானம் 12 மணி, ஈவினிங் 4 மணி, அப்புறமா 7 மணி 1, 8:30 மணி. எனக்கு வந்து 4 o'clock கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வீட்டில் தனியாக இருக்கேன். அதனால் பாக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு 4 o'clock to 4 to 5 ஈஸியாக இருந்தது. ஸோ அதில் ஜாயின் பண்ணினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தயக்கம் எனக்கும் இருந்தது. சார் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணி உங்களால் பண்ண முடியும், நல்லா பண்ணுங்க சொல்லி என்கரேஜ் பண்ணார். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் உங்களோட தமிழ் மிகவும் அழகாக இருந்ததுங்க ஐயா. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஹா, தமிழ் தாய்க்கு தான் என்னோட முதல் வணக்கம். சாரும் தமிழ் சொல்லி அவர் பேசுகிறத கேட்கறதுக்கே நமக்கு கொடுத்து வைக்கணும். நிதானமாக தெளிவாக அழகாக சிவாஜி மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. ஆஹா, நம்ம ஜென்மம் எடுத்தது பலன் இதுதான். நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, உங்கள் குரல் அந்த மாதிரி இனிமையாக இருந்தது. அதனால் அதையும் ரொம்ப பிடிச்சிது. நான் அதையே ஃபாலோ பண்ணி தமிழ்னு நல்லபடியாக பேசி இந்த லகரம்னா சிறப்பு லகரம் எப்படி உச்சரிக்கணும் எல்லாம் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் ஃபண்டமெண்டலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காரு. அது பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். பாக்கியெல்லாம் சார் தான் சொல்லணும். லக்ஷ்மி, என்ன இங்கே வந்து பெணாத்திக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. சிவா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா எங்களை வெளியே போக சொல்லு. இப்படி ஒரேடியாக உதாசீனமாக நடந்துக்காத. அழைப்பில்லாமல் வந்தது தப்பு தான். அதுக்காக உன் பழைய சிநேகிதங்கிற முறையில் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கடா. டேய் நில்லுடா, நான் இப்போ என்னடா சொல்லிட்டேன்? ஏன் இப்படிலாம் பேசுகிற? எல்லாம் எனக்கும் புரியும்பா. நான் ஒன்றும் முட்டாளி இல்லை. சிவா, ஓடம் வண்டியில் ஏறும், ஒரு நாளைக்கு வண்டியும் ஓடத்தில் ஏறும். ஐயோ, எல்லாரும் இந்த கன்றாவியை பார்க்குறாங்களே. இப்படி வழியை மறித்து பேசிக்கிட்டு இருக்கியே, என் கௌரவம் என்னடா ஆகிறது? அப்படின்னா நீ என்கிட்ட பேசுகிறதே உனக்கு கௌரவ குறைச்சல்னு சொல்கிறியா? என்னடா ஃபூல் மாதிரி பேசுகிற? பேசாம உட்காரு, இல்லை அப்புறம் பேசிக்கலாம். மானம் போகுது. டேய் நிறுத்துடா. என்னடா பெரிய மானத்தை கண்டவன் நீ? ராமு, பேசாத. நன்றி கெட்டவனே, உன் குடும்பத்துக்கு நான் எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கேன். அதையெல்லாம் மறந்துட்டு என்னை எவ்வளவு கேவலமாக நினைக்கிற, என்னை எவ்வளவு கௌரவ குறைச்சலாக பேசுகிற. கௌரவம்? டேய், உன் குடும்ப கௌரவம் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியும். அதோ பார், சந்திரா காந்தா, இந்த 2 பொண்ணுங்களில் உன் சொந்த மக யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன, உன் மனைவிக்கு கூட தெரியாது. உன் மனைவிக்கு என்னடா, இந்த உலகத்துக்கே தெரியாது. ராமு, என்ன பேசுற? ஷூட் பண்ணிடுவேன், பி கேர்ஃபுல். அங்க என்னடா கேட்குற? நான் சொல்கிறேன், உனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொன் குழந்தை தான். நர்சிங் ஹோமில் நாட்டியக்காரி சுலோசனாவுக்கு பிறந்த பொன் குழந்தையும் ஓம் பொன் குழந்தையும் ஒன்றா சேர்ந்து அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அதோ பார், அதோ நிற்கிறானே நட்டுவன் நடராஜன், இவன் தங்கதா சுலோசனா. இவனோட மருமக தான் அந்த 2 பேரில் ஒரு பொண்ணு. பொய் சொல்கிறான் இவன், ரொம்ப பொய் சொல்கிறான். உங்கள் எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறதுக்காக இவன் பொய் சொல்கிறான். எனக்கு தெரியும், இவன் எப்போவுமே இப்படி தான் பொய் சொல்லுவான். யாரும் நம்பாதீங்க. நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஓ மனைவிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அவங்களே கேட்டு பாருடா. டாக்டர், அந்த ஃபூல் சொல்கிறதெல்லாம் உண்மையா தானே டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா டாக்டர்? எங்க சொல்லு, உண்மையை மறைக்க சொல்லு பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு மர்மத்தை என் மனைவிக்கு கூட தெரியாம இத்தனை காலமா மறைச்சு வச்சிருந்தேனே, எதுக்காக? ஓ குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான்டா.
இப்போ நீ சொல்ற நான் இங்க வந்ததுனால உன் கௌரவம் கெட்டு போச்சுன்னு. சிவா, சாது மிரண்டா காடு கொள்ளாதுடா. அண்ணா இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணா. லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடுமா. ஐயா, இந்த வயசில் வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி கிளாசிக்கல், கலோக்கியல், அப்புறம் ஏரியா ஸ்லாங், கார்ட்டூன் அப்படின்றத வெரைட்டியாக நீங்கள் வாய்ஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்ததா, இல்லை அது ஒரு ஹாப்பினஸாக நீங்கள் பண்ணுறீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். தம்பி, நீ சொல்கிற கேள்வி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் கொஸ்டின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆனால் நம்ம எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணினோம் வச்சுக்கோங்களேன், எதுவுமே நமக்கு இமயமலை கூட நம்ம போய் ஏறிடலாம். அது உங்களுக்கு தெரியாது இல்லை. அதுவும் சார் மாதிரி ஒரு குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சார் நம்ம எப்பப்பெல்லாம் நல்லா பண்ணுறோமோ அப்போல்லாம் கிளாப் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணி, தப்பாக பண்ணும்போது திட்டி, யாராக இருந்தாலும் என்ன கூட திட்டிருக்காரு. அதையும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றிட்டு இருக்கேன். அது திட்டா நான் எடுத்துக்கல, ஒரு கரெக்ஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம நல்லதுக்கு தான் சார் சொல்கிறாரு சொல்லிட்டு அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வந்து எப்படிலாம் மாடுலேஷன் பண்ணணும். சார் சொல்லுவார், நீங்கள் வந்து அழுதாக்கா அடுத்தவங்க அழணும், கேட்குறவங்க அழணும், சிரிச்சா சிரிக்கணும். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு அதுவாகவே வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நல்லா சொல்லி தருவார். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து அக்ஷர லட்சம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அவர் பேசுகிற பேச்சும் ஒரு சொல்லுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நமக்காக அவர் கஷ்டப்பட்டு அவரோட பெயின் அதெல்லாம் கூட மறந்து, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கூட மறந்து நமக்காகவே டெடிகேட்டட் பண்ணி பண்ணுறாரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி மாடுலேஷன் சேஞ்ச் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் வருது தம்பி. அட பாவிங்களா, ஏன் பைப்பை கட்டிட்டு எங்கடா ஓடுறீங்க? டேய் நில்லுங்கடா, இல்லை ஊடு கட்டி உட்கார வச்சுடுவேன். அந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுப்பா. நல்ல வேலை, நம்மளை துரத்திட்டு வந்த அந்த குண்டு ஆண்டிக்கிட்ட இருந்து குத்து மதிப்பாக தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். கிழிஞ்ச நோட்டு 3 கிலோமீட்டர் மூச்சு மிட்ட ஓடி வந்ததுக்கு கடைசியில் கிழிஞ்ச நோட்டு தான் கிடைச்சிருக்குது. மோட்டோ, இதை வச்சு என்னடா பண்ணுறது? என்ன கேட்டா, நான் பசியோடு இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுப்பா. ஐடியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவன்தான் சரிப்பட்டு வருவான். இந்த கிழிஞ்ச நோட்டை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு ஏதாவது தருவான். ஃபாலோ மீ. நதர்பை நண்பர்களே, நான் யாருன்னு தெரியலையா? நான் யாரு யாருன்னு சொன்னாதாமல தெரியும். டேய் மண்டை, நான் தான் ஜான். இந்த ஜான் ஆவான் ஒரு நாள் தான். ஏய் வெட்டியா, எதுக்கு பேசிக்கிட்டு? அவங்க வைரத்தை நேத்தே அனுப்பிச்சிட்டாங்களா? நீங்க இன்னும் பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க. அதுல முதலாளி, நாங்க வந்த வண்டி பஞ்சர். 10 நிமிஷத்துல நீங்க பணத்தை கொடுத்துட்டு வரீங்க. வரும்போது மறக்காம அந்த டைமண்ட் பேக்கையும் வாங்கிக்கிட்டு வரீங்க. இல்லைன்னா இந்த ஃபியூச்சரில் வர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃப்யூச்சரில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ளே வாங்க. சார் 1 or 2 கிளாஸஸ் எடுத்து முடிக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். சாரோட ஒரு நாலேஜ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாரு, எப்படி டிசிப்ளினாக கொண்டு போகிறாரு. மிலிட்ரி டிசிப்ளின் தான் இங்கே. கரெக்டாக அந்த டயத்துக்கு 4 மணிக்குன்னா கரெக்டாக நம்ம 3:58 ரெடியாக இருந்து நானும் பார்த்துட்டே இருப்பேன். எப்படா 4 அடிக்க போகுதுன்னு டக்குன்னு அந்த கூகுள் மீட்டை ஆன் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுவேன். சாரு கரெக்டாக வந்துடுவார். எல்லோரும் வணக்கம், குட் ஈவினிங் சொல்லி ஜாயின் பண்ணுவோம். ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆனால் கூட நமக்கு ஐயோ இன்னைக்கு கிளாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு போர் அடிக்கும். அதனால் சார்கிட்ட வாங்க, நம்பிக்கையாக வாங்க, ஃபுல் சரண்டர் ஆகிடுங்க. சார் உங்களை நல்லா ஒரு களிமண்ணை வந்து பெரிய ஒரு சிற்பமாக ஆக்கிற மாதிரி ஆக்கி உங்களை வாழ்வையில் நல்லா எல்லா விதமான நன்மைகளையும் வைப்பார். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் ஏதோ இப்படி பேசுகிறேன்னு நினைக்காது, நான் ஒரு உணர்ச்சி வசத்தில் பேசுகிறேன். அதனால் கண்டிப்பாக வாங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே என்றைக்குமே உண்டு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அத்தை, நான் ஆப்ரேஷனுக்கு போகட்டுமா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நோக்கு ஒரு குறையும் வராது. உன்னை தூக்கி வளர்த்த வைப்பானா? ஆண்டவன் என்னை ஏமாற்ற மாட்டான். ஆண்டவன் என்னை ஏமாற்றி விட்டானே அத்தை. ஒரு கதை தெரியுமோ? ஒரு ஊரில் ஒரு இளிச்சவான் இருந்தானா என்ன மாதிரி. அவன் தன்னோட பையனை நன்னா படிக்க வச்சு பெரிய உத்தியோகமும் பண்ணி வச்சு கல்யாணமும் செய்து வச்சானா. கொஞ்ச நாள் போச்சு, ஒரு பேர குழந்தையும் பிறந்துடுத்தோ.
அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த இளிச்சவான் ரிட்டையர் ஆகிட்டானா. உடனே தகப்பன் மகனுக்கு பாரமாக போயிட்டானா. மகன் என்ன செய்தானா, வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு குடிசையில் அப்பாவை தங்க வச்சு கஞ்சி குடிக்கிறதுக்காக அப்பா கையில் ஒரு மண் சட்டியை கொடுத்தானா. கொஞ்ச நாள் போச்சு, பேரக்குழந்தையும் பெரியவன் ஆயிட்டான். பேரக்குழந்தை ஒரு நாள் ஓடி வந்து தாத்தா கிட்ட சொன்னானா, தாத்தா தாத்தா எங்க அப்பா கொடுத்த சட்டியை உடைச்சிடாத தாத்தா, எங்க அப்பா உனக்கு கொடுத்த அதே சட்டியை நான் திருப்பி உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும் தாத்தான்னு தான். அதே மாதிரி செடியும் ஒரு நாள் மரமாகத்தான் போறது. அப்போ காய்க்கிறதா கருகிறதான்னு பார்க்காமலா போயிட போறோம். many a slip between the cup and the lip. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்காம போறேனே, இவ கெடுத்தா, எல்லாத்தையும் இவ கெடுத்தா. ஐயா டாக்ஸி வந்துட்டுதுங்க, வந்துட்டேன்பா. அத்தே நோக்கு காசிக்கு போகிறதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தேனோ சாரி சார், அத்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி சார், ஸ்டார்ட் பண்ணவா? அத்தே நோக்கு காசிக்கு போகிறதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தேனே, அதை பத்திரமா வச்சிருக்கியோ இல்லையோ? இந்தா இதில் இன்னொரு 1000 ரூபாய் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ முந்திண்டா நோக்கு, நான் முந்திண்டா நேக்கு. தேங்க்யூ சார். சார் நம்ம கிளாஸோட ஹைலைட்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். கிளாஸோட ஹைலைட்ஸ்னா ஃபஸ்ட்டு சாரோட ஒரு ஃபுல் தரோ நாலேஜ், அதுதான் நமக்கு மெயின் ஹைலைட்டு ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஃபீல்டில் சொல்கிற மாதிரி 22-23 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சன் டிவியில் ஒரு நியூஸ் ரீடராக தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டி காண்றது, லைவாக போய் பண்ணுறது, அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டில் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சவுண்ட் ரெக்கார்டிங்னா என்ன, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி நல்லா உள்வாங்கிக்கிட்டு நம்மளை மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு. ஃபுல் டெடிக்கேஷன், அக்கறை, கமிட்மெண்ட், இதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். ஸோ ஒரு டப்பிங் தேட்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்க. ஆமாம், அது வந்து சார் ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் அதுலேருந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், டப்பிங் தேட்டரை நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே வந்திருக்கேன். உள்ளே வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, இங்கே எப்படி நம்ம சார் சொல்கிற மாதிரி மைக்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சின்ன அந்த சில பேருக்கு லேடிஸுக்கு அந்த ஜிமிக்கி ஆடுற சவுண்டு வரும், எக்ஸ்ட்ரா நாய்ஸே வரக்கூடாது, எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக அவர் சொல்லுவார். ஏன்னா அந்த கேரக்டருக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த கேரக்டருக்கு யாரோ பேசிட்டு நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நடிப்பில் மட்டும் இல்லை, பாதி அந்த நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்ம கொடுக்குற டயலாக் டெலிவரி, அது இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். அது ரொம்ப முக்கியம்னு சார் சொல்லிகிட்டே இருப்பார். சூப்பருங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் ஃப்யூச்சரில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இன்னும் மேலே எல்லாருக்குமே தெரியணும், இந்த மோட்டிவேஷனும் இன்ஸ்பைரேஷனும் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட்டுங்க ஐயா. ரொம்ப நன்றி தம்பி, இறைவனுக்கு நன்றி, நம்ம மணிகை சாருக்கும் ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.